ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் ஒரு 40 கிலோ சிக்கன் பிரியாணி ஆர்டர் வந்திருக்கு. ஒரு 15 கிலோ 65 ஆர்டர் வந்திருக்கு. அதுக்கு தான் இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பரோட்டா மாஸ்டர். அவங்க என் ஒய்ஃபு கத்திரிக்காய் பச்சடிக்கு கட் பண்ணுறாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 25 கிலோ பிரியாணி ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக தேவையான ஐட்டம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு டபரா ஏற்றணும். வாங்க போகலாம். நம்ம 25 கிலோ பிரியாணி செய்கிறதுக்கு ஏற்ற டபரா வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு 25 கிலோ ரெடி பண்ணிடலாம். நம்ம புல்லட் அரிசி தான் யூஸ் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், டபரா நல்லா சூடாகிடுச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 லிட்டர் ஆயில் சேர்த்துருக்கோம். ஆயில் என்ன ஆயில் பார்த்தீங்கன்னா எஸ்விஎஸ் சன்ஃப்ளவர் ஆயில் தான். பிரியாணி நல்ல டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிராம் பட்டை, 25 கிராம் லவங்கம், அன்னாச்சி பூ, பிரிஞ்சி இலை, இதெல்லாம் வந்து 25 கிராம் சேர்த்துக்கலாம். பட்டை லவங்கம் நல்லா பொரிஞ்ச உடனே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வெங்காயம் 10 கிலோ ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வறுற வரைக்கும் நம்ம எதையும் ஆட் பண்ண தேவையில்லை. வெங்காயம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வதங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆயிடுச்சுன்னா நம்ம அடுத்த ஐட்டம்லாம் இஞ்சி பூண்டு சேர்க்கணும். அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு, 2.5 கிலோ இஞ்சி, 2.5 கிலோ பூண்டு சேர்த்துருக்கோம். நம்ம 25 கிலோவுக்கு தயிர் ஒரு 4 லிட்ரு, 200 கிராம் ஒரு கிலோவுக்கு 4 லிட்டர் தயிர், தனி மிளகாத்தூள் இது பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ, பச்சை மிளகா ஒரு 1/4 கிலோ, கல்லுப்பு பார்த்தீங்கன்னா 50 கிராம் ஒரு கிலோவுக்கு. ஆனியன் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி 100 கிராம், பூண்டு 100 கிராம், 2.5 கிலோ இஞ்சி, 2.5 கிலோ பூண்டு, ஒரு 1/4 கிலோ தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா லைட்டாக அடி பிடிக்கும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிண்டிகிட்டே தான் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம 4 ஐட்டம் ஒன்றா ஆட் பண்ண போகிறோம். இது வந்து புதினா கொத்தமல்லி ஒரு 1/4 கட்டு, 1/4 கட்டு வந்து பெருசு பெருசாக வரும். நல்லா கட் பண்ணிவிட்டு பொடியாக இன்னும் ஒரு 2 டைம்ஸ் நல்லா கழுவி இருக்கும். ஏன்னா இதில் மண் இருக்கும், அதனால க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை மிளகா 1/4 கிலோ, அடுத்ததா பார்த்தீங்கன்னா தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். 8 கிலோ தக்காளி, எடுத்துட்டியா? 1 கிலோக்கு 200 கிராம் தயிர், 25 கிலோக்கு 4 லிட்டர் தயிர். ஃப்ரெண்ட்ஸ், உப்பு பார்த்தீங்க, கல் உப்புனா ஒரு 3/4 கிலோ ஆட் பண்ணுறேன். லாஸ்ட்டில் டேஸ்ட் பார்த்துட்டு பத்தெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோக்கு வந்து 40 கிராம் கணக்கு பண்ணி போட்டுக்குங்க. கறி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 2 டைம்ஸ் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு, கவிச்சு இல்லாமல். 25 கிலோ கறிக்கு 25 கிலோ அரிசிக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டிருக்கோம்.
ஃபுல்லாக மசாலா எல்லாம் நல்லா கொதிக்குது, தக்காளியும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து 25 கிலோ கறி ஆட் பண்ணோம். ஒரு 5 எலுமிச்சை பழத்தை வந்து நம்ம 1/4 லிட்டர் தண்ணியில் நல்லா ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் சிக்கனை நல்லா லைட்டாக தான் வேக விடணும். ரொம்ப வேக விடுச்சுன்னா அப்புறம் பிரியாணியில் தம்லெலாம் வேகும், அதுக்கப்புறம் பீஸ் எடுக்க முடியாது. அதனால் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் இருந்தாவே போதும். தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 36 லிட்டர் வைக்கிறேன். 25 கிலோவுக்கு புல்லட் ரைஸ் தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம, டிஎன்ஆர் புல்லட்டு. தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வருது. இந்த டைமில் நம்ம அரிசியை நல்லா ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் கழுவிட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடிக்கடிக்கு மிக்ஸ் பண்ணாதீங்க, ஏன்னா சிக்கன் பீஸ் எல்லாம் உடஞ்சிரும். அதனால் ஒரு 2 மினிட்ஸுக்கு 1 டைம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸில் பிரியாணி தம் போடுற ஸ்டேஜ் வந்துடும். நம்ம தம் போட்டுடலாம். தம் போட்டுட்டு கரெக்டாக ஒரு 25 மினிட்ஸ் வெயிட் பண்ணோன்னா நல்லா தரமான பிரியாணி பார்த்தீங்கன்னா நம்ம தம் போட்டாச்சு. இது 25 கிலோ முடிஞ்சிச்சு. அடுத்ததாக ஒரு 5 கிலோ தனியாக செய்யணும், அங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 25 கிலோ டபரா ட்ரம் போட்டாச்சு. தம் போட்டோம். நம்ம வந்து வடி பிரியாணி செய்யலை, டைரக்ட் தம் பிரியாணி. அதனால் இது முடிஞ்சிச்சு வேலை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ பிரியாணி செய்யணும், அது அங்கே பக்கத்தில் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கன்னா இது ஒரு 15 கிலோ டபரா. மாஸ்டர் மிக்ஸ் பண்ணு மாஸ்டர். இதுதான் எங்களுடைய பரோட்டா மாஸ்டர். நல்லா சூப்பராக பரோட்டா போடுவார் ஆள். பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக பிரியாணி ஆர்டர் கொடுத்தாங்க. நல்லா தரமான பிரியாணி நல்லா சூப்பராக செஞ்சு கொடுத்தோம். இதே போல் உங்களுக்கு வீடியோ வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக